வணக்கம் சார். ஐயா, இது வந்து ரயில் கத்தாழை, அந்த கத்தாழை இந்த கத்தாழை நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆமாம். ஒரிஜினல் பேர் என்னங்க இதுக்கு? இது ஒரிஜினல் பேர் வந்து ராட்சிதை. ராட்சிதை. ராட்சிதையில் வந்து இது பிரம்மராட்சிதை. பிரம்மராட்சிதை. பிரம்மராட்சிதைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நார்மல் கத்தாழை இல்லை. நார்மல் கத்தாழைக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கத்தாழைன்னா அந்த ஜெல் வரும், இதில் வந்து நார் தான் வரும். நார் தான் வரும். ஆமாம், அதனால் இது கத்தாழை இனம் கிடையாது. அதுபோல் சாயலில் இருந்தாலும் இது பேர் ராட்சிதை, பிரம்மராட்சிதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாந்திரிகத்தில் கூட காப்பு கட்டி எடுத்து சில வேலைக்கு செய்வாங்க. சரி, அது நமக்கு இப்போ தேவையில்லை. மெடிசனில் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கட் பண்ணி எடுத்து இந்த ஒரு பட்டையை நல்லா அனலில் வாட்டிட்டு, நெருப்பு அனலில் அதை அப்படியே புழிஞ்சோம்னா சாறு வரும். அந்த சாரில் வந்து இந்த ஆருட்டி மாவு, கெவுரு மாவு இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கழுத்து வலிகளுக்கு, முட்டி வலி, வாயுனால் முட்டி அப்படியே மடக்காக இருக்கிறது, இதுக்கெல்லாம் போட்டிங்கன்னா டைட்டாக பிடிக்கும். டைட்டாக பிடிச்சி இந்த கழுத்து வலியெல்லாம் குறைஞ்சினா ஜவ்வு தேய்மானம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாகும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான மூலிகை இது. வந்து இதனுடைய வேர்கள் வந்து வேரை கட் பண்ணி எடுத்து நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சணும். காய்ச்சும்போது சுக்கு, மிளகு, காட்டு சீரகம், ஓமம் இதெல்லாம் போட்டு காய்ச்சி எண்ணெய் வச்சுக்கிட்டு அந்த வாத வலிகளுக்கு தடவலாம். நல்லா சிறப்பாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பட்டை இது வரையில் கட் பண்ணி என்ன செய்வாங்க, இது நல்லா பெருசாக இவ்வளோ பெருசு கூட வரும். முனையில் முள் இருக்கும், இதில் முள் காணும், முனையில் முள் வரும். இதை அப்படியே கட்டி தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. தண்ணிக்குள்ளே 48 நாளைக்கு போட்டாங்கன்னா அந்த சேத்துக்குள்ளே அப்படியே மக்கி ஒரு மாதிரி நார் வரும். இதை எடுத்து துணி மாதிரி துவைச்சாங்கன்னா தண்ணியில் அலசும் போது பட்டையாக வெறும் நார் வரும். அந்த நாரில் கட்டில் பின்னுவாங்க. இது போன்ற நிறைய வேலைப்பாடெல்லாம் வந்து இந்த உரி கட்டி வைப்பாங்க, சாப்பாடு வைக்கிற உரி, இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதை தேவையான தகவல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இது கற்றாழை இனத்தை சேர்ந்தாலும் ஆனால் கற்றாழை இனத்தை சேர்ந்ததில்லை அப்படின்ற அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. நன்றி சார்.